ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OTT வெளியேறக்கூடிய ஒரு 5 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு பயங்கரமான பாடி ஹாரத்தில் படமாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ராவான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக எடுத்து வச்சிருக்காங்க. இதில் கதையை பொறுத்த வரைக்கும் கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் ரீசெண்டாக அவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூலில் இவங்க பிரதரோட போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க போன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே இவங்களுக்கு ஸ்கூல்ல கொடுத்த லாக்கர்ல வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்குது. பட் இருந்தாலுமே அந்த பொருளை அவங்களோட டீச்சர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே அன்னைக்கு நைட்டே அவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் என்ன, யாருக்கிட்ட இவங்க போயிட்டு மாட்டிக்கிறாங்க, டிசைன் ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினாக அந்த படம் ஃபுல்லாமே வரக்கூடிய அந்த பாடி ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி மூவிஸை நீங்க விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சூப்பரான படம் தான். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விஷ்லி. அமேசான் பிரைம் OTT ஆப்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு தரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பேர் தான் பார்த்தீங்கன்னா மைக்கேல். இவர் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு லைட் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு தேவையான பொருட்களை தான் அங்குள் கூட ஒரு குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா போட்ல நம்ம ஹீரோக்கு தேவையான பொருட்களை வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது ஒரு வாடிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஐட்டம்ஸை சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஏற்பட்ட புயல் காரணமா இவங்க வந்த அந்த போட் பார்த்தீங்கன்னா அமலுக்கு போயிடுது. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு எப்படியோ காப்பாற்றி கரை கொண்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க கொள்ள வர நபர்கள் கிட்டே இருந்து நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரு, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே குறைய சொல்ல முடியாது, தரமா எடுத்து வச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது அந்த குட்டி பொண்ணுக்கா இருக்கட்டும் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருக்குள்ளயுமே சூப்பரா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஷெல்டர். லயன் கேட் OTT ஆப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமுமே ஒரு பாடி ஹாரத்தில் படம் தான். மெயினாக அந்த படத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ராவான சீக்வன்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நைட் டைம்ல ஒரு கேம்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க போறாங்க. ஸோ போன இடத்துல திடீர்னு வானத்துல இருந்து விழுந்த விண்கல் மூலியமா கிளவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்மேனா வந்துட்டு ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பித்து வந்தமான மூச்சில் எடுக்கிறாங்க. கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட கதைக்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே 90s டைம் பீரியட்ல மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு விண்டேஜ் படம் பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் தான் கிரியேட் ஆகுது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரிவர் த டிம்பர்ஸ். அமேசான் பிரைம் ஓசிஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஒரு த்ரில்லர் ஜெனரல்ல வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கதையில பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கிளையை வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த கிழவிக்கு ஞாபக மருதி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை வந்துட்டு அவங்க இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு பார்க்க சொல்றாங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்துட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வயசான லேடி பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறது தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் பண்றாங்க. கடைசியாச்சு அப்படின்றது உங்க படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஓகேவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தென் பேக்கப் மியூசிக் சவுண்ட் இது எல்லாமே ஒரு த்ரில்லர் ஜெனரலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஓகே டூ ஆச்சு தான். டைம் இருந்தால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரேசி ஓல்டு லேடி. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் அப்படிங்கிற அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப்சீரிஸாக வெளியே வந்திருக்கு. மெயினாக சீரிஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன். சீரிஸோட சீசன் 3. ஸோ சீசன் 2 கன்டினியூட்டியா இந்த கதைக்கெல்லாம் தொடருது. அதாவது டிரான்ஸ் ஆஃப் டிராகனுக்கு இடையே பார்த்தீங்கன்னா வார் அப்படின்றது பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு போரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல மெயினா ரேகன் அதுக்கப்புறம் எரிரா இவங்க 2க்கு இடையே பாத்தீங்கன்னா பயங்கரமான வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, எப்படி இவங்க அந்த டிராகன்ஸ் வச்சு போர் அப்படிங்கிறது நடத்துறாங்க, கிடைச்சாச்சு அப்படின்றது அந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு போறாங்க. டோட்டலா ஒரு 3 எபிசோடு ஜியோ ஹாட்ஸ்டார் OTT ஆப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த 3மே மேக்கிங் வைஸ் தரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோடு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடியுதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.